நமஸ்காரம். நான் ஆஸ்ட்ரோ அமிர்தா பேசுகிறேன். இன்றைய கேள்வி பதில், அதில் அடங்கியிருக்கும் கிரகம் என்பது என்ன என்பதை தான் பார்க்க போகிறோம். கேள்வியானது, மகான்களின் சமாதியில் சிவலிங்கம் இருப்பது ஏன்? மகான்களின் சமாதியில் சிவலிங்கம் இருப்பது ஏன்? நமக்கு எல்லோருக்கும் தெரியும், மகான்கள் எப்பொழுதும் சிவ சிந்தனையுடன் இருப்பவர்கள். முதலில் இந்த கேள்விக்கான பதிலை பார்ப்போம். அதாவது, மகான்கள் எப்பொழுதும் சிவ சிந்தனையுடன் இருப்பவர்கள், நல்ல எண்ணத்துடன் இருப்பவர்கள். அப்படிப்பட்ட மகான்கள் ஏராளம் நம் நாட்டில். அப்படி இருக்கும் பொழுது அவர்கள் வாழ்நாள் முழுவதும் சிவத்தொண்டில் ஈடுபட்டு பல நன்மைகளை நாட்டு மக்களுக்கு செய்து அவர்கள் தங்களுடைய இறுதி காலத்தில் சமாதியை அடைகிறார்கள். அப்படிப்பட்ட சமாதி அடைந்த மகான்களை நாம் வணங்கும் பொழுது நம்முடைய எப்படிப்பட்ட துயரமாக வாழ்க்கையில் இருந்தாலும் அந்த துயரம் நிச்சயம் காணாமல் போகும். ஏனென்றால் மகான்களுக்கு, அதாவது சமாதியில் இருக்கும் மகான்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு சக்தி சிவபெருமானே, அதாவது சிவபெருமான் என்றால் பிரபஞ்சமே அந்த சக்தியை மகான்களுக்கு கொடுத்திருக்கிறார். எனவே பல நூற்றாண்டு காலம் அவர்களுடைய சக்தி இயங்கிக் கொண்டே, நல்ல சக்தி இயங்கிக் கொண்டே இருக்கும். அதே போல் மக்களுக்கு என்னென்ன பிரச்சனையோ அந்த பிரச்சனைக்கு அவர்கள் முறையான நல்ல வழியை காண்பித்து பிரச்சனையை தீர்த்து விடுவார்கள். இதுதான் சமாதியில் இருக்கும் மகான்கள் செய்யும் நல்ல நன்மைகள். அவர்கள் பூமியில் இருக்கும் பொழுதும் நல்ல நன்மைகளை தான் செய்கிறார்கள், செய்யும் பொழுதும் சிவசிந்தனையில் தான் இருக்கிறார்கள். சமாதி ஆன பிறகும் சிவசிந்தனையில் தான் இருப்பார்கள். அதே சமயத்தில் பக்தர்கள் தங்களுடைய கோரிக்கைகளை வைக்கும் பொழுது அதே போல கோரிக்கையுடன் அந்த சமாதியில் இருக்கும், எப்படி சொல்வது, சமாதியில் இருக்கும் அந்த மகான்களின் பெயர் புகழ் வளர வேண்டும் என்று நல்ல நல்ல காரியங்கள் அந்த சமாதியில் இந்த தெய்வீக செய்பவர்கள் நல்ல நல்ல காரியங்கள் என்றால் அன்னதானம் செய்தல், அதே மாதிரி நல்ல கல்விக்கு வழிவகுத்தல், இந்த மாதிரி பல நன்மைகளை செய்யும் பொழுது அந்த சமாதியில் இருக்கும் மகான்களின் பெயர் புகழ் இன்னும் பலமடையும், இன்னும் கீர்த்தி பெருகி கொண்டே வரும். இந்த மாதிரியும் செய்யலாம். ஆனால் மகான்கள் அதெல்லாம் எதிர்பார்ப்பதில்லை. இருந்தாலும் அவர்களுடைய புகழை பரப்புவதற்கு நாம் யாரெல்லாம் பிரச்சனையாக மகான்களை பார்க்க செல்கிறோமோ அவர்களெல்லாம் இந்த மாதிரி நல்ல காரியங்கள், வசதி உள்ளவர்கள் நல்ல காரியங்கள் செய்யும் பொழுது நிச்சயம் மகான்களின் பெயரும் நல்லபடியாக வெளிவரும். பெயர் புகழ் என்று மகான்களின் அந்த சக்தி மீண்டும் மீண்டும் அதிகரித்து கொண்டே வரும். அப்படி இருக்கும் பொழுது நம்முடைய கேள்வியில் இருக்கும் முக்கியமான கேள்வி என்னவென்றால், மகான்களின் சமாதியில் சிவலிங்கம் இருப்பது ஏன் என்றால், சதா சர்வகாலமும் வாழும் பொழுதும் சரி, சமாதியில் இருக்கும் பொழுதும் சரி, இந்த மகான்களின் சிந்தனை எப்பொழுதும் சிவனை நோக்கியத்தான் இருக்கும். எனவே அதாவது மகான்களின் சிந்தனையானது சிவனுடைய சிந்தனை என்பதனால் அவர்களை சிவனின் அம்சமாகவே கருதி வழிபடுவதற்காக சமாதியின் மீது சிவலிங்கத்தை பிரதிஷ்டை செய்து வழிபாட்டை தினமும் செய்து வருகிறார்கள். எனவே இந்த கேள்விக்கான பதிலை நாம் பார்த்தோம். மேலும் இந்த கேள்வியில் அடங்கியிருக்கும் கிரகத்தை பார்க்கலாம். மகான்களின் சமாதியில் என்ற சொற்றொடரில் கேதுவும், சிவலிங்கம் இருப்பது என்ற சொற்றொடரில் சூரியனும் உண்டு. எனவே இந்த கேள்வியில் அடங்கியிருக்கும் கிரகங்கள் கேது மற்றும் சூரியன். இந்த கேள்விக்கான பதிலையும் பார்த்தோம், கிரகங்களையும் பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் மற்றவருக்கு ஷேர் செய்வோம். அதே போல் சப்ஸ்கிரைப் செய்ய மறக்க வேண்டாம். பை ஃப்ரம் ஆஸ்ட்ரோ அமிர்தா.